இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சா, அதனால் நானும் அம்மாவும் காலையிலே வெளியே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூனோவுக்கு வந்து எதுவுமே இல்லை, அவனுக்கு விளாட்றதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு உதறி எங்கேயோ தூக்கி போட்டான். சரி அவனுக்கு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு போனு, அவனுக்கு விளாட்றதுக்கு ஒரு டாய், அப்புறம் வந்து அவனோட காலர் ரோப்பும் வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சா, சரி அதை மாற்றலான்னு சொல்லிட்டு அவனுக்கு புதுசெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக வாங்கி வந்து அவனுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கினோம். அவனுக்கு இன்றைக்கி நிறைய திங்ஸ் ஆனால் வாங்கியிருந்தோம். அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி டாக்ஸ்லாம் வந்துருந்துச்சு, 45 days டாக்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து லென்ஸ் கார்டு தான் முக்கியமாக போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு கண்ணாடி ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு டிமார்ட் போயிட்டோம். அடுத்து டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கினால சரியான கூட்டம் டிமார்ட்டில், பில்லிங்கில் ரொம்ப நேரம் நான் நின்றுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ப்ரூனோக்கு வந்துட்டு அந்த போர்டு தான் எடுத்து கொடுத்தோமா, அவன் அதை கீழேயே வைக்கவே இல்லை, வாயிலே வச்சுட்டே தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்கள் அம்மா அவனை பிடிச்சி கூப்பிட்டு அந்த காலர் ரோப் வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க. அவன் அப்போ கூட போர்டை வந்துட்டு கீழவே போடவே இல்லை, வாயிலே வச்சு சுற்றிட்டு இருந்தான். குடு ப்ரூனோ, இங்கே கூட என்கிட்ட கொடு அப்படின்னா கூட அவன் தரவே மாட்டேன்ட்டான். அதை ஃபுல்லாக வச்சுட்டு மதியம் ஃபுல்லாக அதை வச்சு அது போனை கடிச்சு விளாண்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீட் வந்து சாயங்காலம் கொடுத்தேன்னா அதை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்து அக்கா பசங்களாம் வந்திருந்தாங்களா, எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். நைட்டு வந்து பாட்டி வீட்டில் இருந்து மேலே எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக மேலே ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கேன். அவன் போன் வச்சுட்டு விளாண்டுருந்தான். குடு ப்ரூனோ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவன் தரமாட்டான்னு நினச்சா வந்து கொடுத்துட்டான். மதியம் வரைக்கும் தரவே மாட்டேன்ட்டேடா, இப்போ வந்து என்னடா கொடுக்குற அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அம்மா பூரி செஞ்சுருந்தாங்க. நான் கடைசியாக அந்த கடலப்பருப்புலாம் பொறுக்கி வச்சுட்டு கடைசியாக அது மட்டும் சாப்பிடுவேன். யாராவது அப்படி சாப்பிடுவீங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில்.